ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிவே சேனலில் இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்குங்க. நம்ம வாங்க எப்படி வீடியோக்குள்ளே போய் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் சுண்டக்காய் சட்னிக்கு தேவையான பொருள் பார்த்துடலாங்க. சுண்டக்காய் 1 கப் எடுத்து வச்சுருக்குறேங்க. பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 1, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சமாக புளி, 3 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் கொத்தமல்லி, 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்குறோங்க. இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. மிளகாய் சட்னிக்கு நம்ம நல்லா வணக்கிக்கலாங்க. அதுக்கு வடை சட்டி அடுப்பில் வச்சுட்டேன், காஞ்சிருச்சுங்க. 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. வறுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வறுத்துருச்சுங்க. இப்போ எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் மிளகா சலவை வச்சுக்கலாங்க. வறுபட்டுருச்சுங்க, எடுத்து கொட்டிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. வெங்காயம் தக்காளி வதக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி பழம் போட்டுக்கணும். இதிலே ஒரு கொட்டை புளியும் போட்டு வதக்கிக்கலாம். பாருங்க, தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுட்டு இன்னொரு கடாயில் சுண்டக்காய் வதக்கலாங்க. நான் தனியாக தாங்க வதக்குவேன். அந்த மாதிரி நீங்கள் ஒன்றா கூட இதிலே போட்டு கூட வதக்கிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கிறேங்க. சுண்டைக்காய் கொட்டிடலாங்க. ஓரளவுக்கு 3/4 பாகம் வதங்கிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கணுங்க. எல்லாம் வதங்கணுங்க. எல்லாம் வதங்கிடுச்சுங்க. இதை எடுத்து எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். சுண்டைக்காய் தக்காளி வெங்காயம் போட்டுக்கலாங்க. சுண்டைக்காயெல்லாம் இதில் போட்டுக்கிட்டோங்க. வறுத்து வச்ச பொருள்லாம் போட்டுக்கலாங்க. இதுலேயே கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய், ஜீரகம் எல்லாமே இதுலேயே போட்டுக்கலாங்க. நாங்கள் தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். வாசத்துக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. போட்டு இப்போ ஆறிட்டுன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க.
கொஞ்சம் போடுறேங்க. இப்போ பத்தலைனா போட்டுக்கலாங்க. போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ஜார்லேருந்து பாத்திரத்தில் மாற்றியாச்சு. பாருங்க, அது தாளிப்பு கொடுத்துடலாங்க. ஆயில் ஊற்றிருக்குறேங்க. ஆயில் காய்க்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. வரமிளகா ஒன்று போட்டுக்கலாம். கருவேப்பிலை தலை ஒரு கட்டி போட்டுக்கலாம். உப்பு காரம் எல்லாமே எனக்கு சரியாக இருக்குதுங்க. உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. உங்களுக்கு பத்தலைன்னா. சுண்டக்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. வாய் புண்ணு, சுகரு, இதுக்கெல்லாம் நல்லதுங்க. அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா நீங்கள் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சுண்டக்காய் சட்னி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.